Hi, hello. 7th standard term 3 English poem to courage. English 7th standard term 3 poem 2 courage. Courage means தைரியம். கரேஜுங்கிற போயட்டை எழுதினவங்க நேம் என்னன்னா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். Note on the poet. Edgar Albert Guest 1881 to 1959 years was a prolific England-born American poet who was popular in the first half of the 20th century and became known as a people poet. His poems often had an inspirational and optimistic view of everyday life. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட்டுங்கிறவங்க வாழ்ந்த காலம் 1881 to 1959. இவங்க இங்கிலாண்டில் பிறந்து அமெரிக்காவுக்கு வந்திருக்காங்க. அமெரிக்கன் போயட்டாக மாதிரி இருக்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரியை அவங்க போயட்லேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அவங்க பாப்புலராக இருந்திருக்கிறாங்க. இவங்களை மக்கள்லாம் எப்படி கூப்பிடுவாங்கன்னா பீப்புள்ஸ் போயட் அப்படின்ட்டு கூப்பிடுவாங்களாம். இவங்க நல்லாவே நல்லாவே கரேஜ் இந்த மாதிரி மோட்டிவான போயம், அப்புறம் ஆப்டிமிஸ்டிக்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் ஒரு நல்லதை கொடுக்குற மாதிரி உள்ள போயட்டெல்லாம் இவங்க எழுதியிருக்கிறாங்களாம். ஸோ நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே கரேஜாக இருக்கணும். ஃபியர் எல்லாம் ஒரு ஓரமாக தள்ளி வச்சுட்டு நம்ம எப்போதுமே கரேஜாக இருக்கணும். போயம் லைன்ஸை ரீட் பண்ணலாம். கரேஜ் இஸ் நாட் எ பிரில்லியன்ட் டேஷ், எ டேரிங் டீட் இன் எ மூமெண்ட் ஃப்ளாஷ். இட் இஸ் நாட் an instantaneous thing, born of despair with a sudden spring. It is not a creature of flickered hope, or the final tug at the sleeping rope. But it's something deep in the soul of man that is working always to serve some plan. Second stanza. Courage is not the last resort in the work of life or the game of sport. It is not a thing that a man can call at some future time when he is apt to fall. If he has not it known now, he will have it not when the strain is great and the pace is not hard. For who would strive for a distant goal must always have courage within his soul. Third stanza. Courage is not a dazzling light that flashes and passes away from sight. It is a slow, unwavering, ingrained stride with the patience to work and the strength to wait. It's part of a man when his skies are blue. It's part of him when he was work to do. The brave man never is freed of it. He has it when there is no need of it. Courage was never designed for show. It is not a thing that can come and go. It's written in victory and defeat, and every trial a man will meet. It's part of his heart, his tears and his ears, back of his smiles and behind his tears. Courage is more than a daring deed. It is the breath of life and a strong man great. எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். போயம் லைன்ஸ் பார்க்கலாம். Courage is not a brilliant dash, a daring deed in a moment's flash. டேஷுங்கிறது ஓடுறது, டேரிங்கிறது துணிச்சல், டீடுங்கிறது ஆக்ஷன். ரொம்பவே துணிச்சலாக ஓட்டப்பந்தயத்தில் ஓடி ஜெயிக்கிறதெல்லாம் கரேஜ் கிடையாது. It is not an instantaneous thing, born of despair with a sudden spring. இன்ஸ்டன்டேனியஸ்னா உடனடியாக, விரக்தியில்
நம்ம டிஸ்பேர் அப்படின்னு சொல்கிறதுனா எல்லாத்துலேயும் இழந்த அந்த ரொம்ப கவலை அந்த மாதிரி தான் டிஸ்பேர் அப்படின்னு சொல்லலாம். விரக்தியில் திடீர்னு உன் மனசுக்குள்ளே தோணக்கூடிய உடனடியாக வரக்கூடிய ஒரு விஷயம்லாம் கரேஜ் கிடையாது. நம்ம திடீர்னு தோணக்கூடியதெல்லாம் நம்ம கரேஜ் அப்படின்னு சொல்ல மாட்டோம். It is not a creature of flickered hope or the final tug at the slipping rope. ஒரு கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், கயிறு ஸ்லிப் ஆகுது. அந்த சமயத்தில் கடைசியாக உனக்கு கிடைக்கிற கடைசி பிடிமானம், கடைசியாக வரக்கூடியதோ இல்லை ஹோப்லெஸ் கண்டிஷன் அப்போ வரக்கூடியதெல்லாம் கரேஜ் கிடையாது. கடைசி நிமிஷத்தில் திடீர்னு நம்மளுக்கு வரதெல்லாம் கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லவும் மாட்டோம். But it is something deep in the soul of man that is working always to serve some plan. soulனா ஆன்மா, நம்ம உடம்புக்குள்ள நாடி நரம்பு ரத்தம் இதில் எல்லாத்தையும் இருக்கக்கூடியது, எப்போதுமே மனசுக்குள்ளே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கரேஜ் அப்படின்னு சொல்கிறோம். தைரியங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், தைரியம், கரேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரேஜுக்கு எக்ஸாம்பிளாக மலாலாவை கொடுத்துருக்குறாங்க. சிறு வயதிலேயே பெண் கல்விக்காக பாடுபட்டு போராடி வீழ்ந்து எழுந்து வந்தவங்க மலாலா. சிறு வயதிலேயே அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றிருக்காங்க இந்த மலாலாங்கிற ஒரு பெண். நெக்ஸ்ட் ஸ்டேஜாக பார்க்கலாம். கரேஜ் இஸ் நாட் த லாஸ்ட் ரெசார்ட் இன் த வாக் ஆஃப் லைஃப் ஆஃப் த கேம் ஆஃப் ஸ்போர்ட். வாழ்க்கையிலையும் சரி கேம்லேயும் சரி கடைசி நேரத்தில் போய் தைரியத்தை காட்டி ஜெயிக்கிறதெல்லாம் நிஜமான கரேஜ் கிடையாது. இட் இஸ் நாட் எ திங் தட் எ மேன் கேன் கால் at some future time when he is apt to fall. நான் கீழே விழ போகிறேன், இந்த சமயத்தில் நான் கூப்பிட்டா கரெக்டாக இருக்கும். ஏதோ ஃப்யூச்சர் டைமில் மனுஷன் தேவைப்படுற சமயத்தில் கூப்பிட்டு அழைச்சி தனக்கு வரக்கூடிய பொருள் கிடையாது கரேஜ். If he has not it now, he will have it not when the strain is great and the space is hot. strain சிரமப்படுதல். இப்போ அவன்கிட்ட இல்லைன்னா எப்போவுமே கரேஜ் கிடைக்காது. எப்போன்னா கஷ்டப்படும் போதோ பாடுபடும் போதோ கரேஜ் கிடைக்காது. ரொம்ப வேகமாக போகணும் சாதிக்கணும் அப்படின்ட்டு போகும்போது கை கொடுக்காது. எப்போவுமே இருக்கிறது தான் கரேஜ். For who would strive for a distant goal must always have courage within his soul. இப்போ உடனே நடக்கிறது கிடையாது. ஒரு காலத்துக்குள்ளே இந்த அச்சீவ்மெண்ட் இல்லை இந்த கோல் இதை சாதிச்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்காக பாடுபட்டுக்கிட்டே இருக்குவாங்க. அத்தனை பேருக்கும் கட்டாயமாக இருக்க வேண்டியது இந்த கரேஜ் தான். கரேஜுக்கு எக்ஸாம்பிளாக நெல்சன் மண்டேலாவை கொடுத்துருக்காங்க. அவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார். தன்னுடைய இன மக்களை காப்பாற்ற இனத்துக்காக இருந்தார். அவருக்கு இருந்த அந்த பொறுமை, அவருக்கு இருந்த அந்த கரேஜ். தேர்ட் ஸ்டேஜை பார்க்கலாம். Courage is not a dazzling light that flashes and passes away from sight. கரேஜுங்கிறது ஒரு மின்னல் மாதிரி ஒளிரக்கூடிய வந்துட்டு போகிறது கிடையாது. திடீர்னு ஃப்ளாஷ் ஆகிட்டு பளிச்சுன்னு வந்துட்டு நம்ம கண் பார்வையிலிருந்து மறைஞ்சு போகிறது கரேஜ் கிடையாது. It is a slow, unwavering, ingrained trait with the patience to work and the strength to wait. இந்த இடத்துல பேஷன்னா பொறுமைங்கிற அர்த்தம். இது எப்படிப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது செயலில் காட்டும். கரேஜில் தடுமாற்றம் இருக்காது. என்ன கோல் நோக்கி போகிறாங்களோ அதை நோக்கி போயிட்டே இருக்கும். அவன் மனசில்
வேரூண்டு பாதிக்கப்பட்ட ஒரு நற்குணம். அந்த செயலுக்காக பொறுமையாக செயல்படக்கூடியது தான் அந்த கரேஜ். அந்த பலம் கிடைக்கும் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடிய மன வலிமை தான் இந்த கரேஜ். இட்ஸ் பார்ட் ஆஃப் எ மேன் when his skies are blue. It's part of him when he was work to do. இந்த மனிதனோட பாட்டில் ஒரு அங்கமாக இருக்கும். கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் எது வந்தாலும் கரேஜாக இருப்பாங்க. எப்போவெல்லாம் செயல்பட வேண்டுமோ அப்பெல்லாம் ஒரு பார்ட்டாக இருக்கும். அதுதான் கரேஜ். The brave man never is freed of it. He has it when there is no need of it. பிரேவுக்கும் கரேஜுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு துணிச்சலான மனிதன்கிட்ட இது இல்லாமல் இருக்காது. இந்த சமயத்தில் தேவையில்லைனாலும் அது அவன்கிட்ட இருக்கும். ஏன்னா அது அவன்கிட்ட ஒரு பார்ட்டாக இருக்குது. கரேஜுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆங் சான் சூகி அப்படிங்கிறவங்க. இவங்க மியான்மருக்காக போராடினாங்க. இவங்களும் அவங்க இனத்துக்காக போராடினாங்க. 4th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். Courage was never designed for show. It is not a thing that can come and go. கரேஜுங்கிறது பொருட்காட்சியில் ஷோ காட்டுறதுக்காக டிசைன் பண்ணதில்லை. ஷோக்காக திடீர்னு வர்றது போகிறது இந்த கரேஜ் கிடையாது. இட்ஸ் ரிட்டன் இன் விக்டோரி அண்ட் டிஃபீட் அண்ட் எவ்ரி ட்ரையல் எ மேன் மீட். ஒரு மனிதன் சந்திக்கிற ஒவ்வொரு சோதனையிலும் விக்டோரி டிஃபீட் இருந்தாலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் கரேஜ். It's part of his heart, his days and his years, back of his smiles and behind his tears. இது அவனோட ஒவ்வொரு மணி துளியிலும் அங்கமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் கூடவே இருக்கும். ஒவ்வொரு வருடமும் அவன் கூடவே இருக்கும். அவனோட சந்தோஷத்துலேயும் கண்ணீர்லையும் அவன் கூட இருக்கக்கூடியது தான் இந்த கரேஜ். Courage is more than a daring deed. It's the breath of life and a strong man's creed. கரேஜுங்கிறது துணிச்சலாக செயலை விட மேலானது. கரேஜுங்கிறது ஒரு மனிதனோட வாழ்க்கை மூச்சு மாதிரி. வலிமையான பலம் பொருந்திய மனிதனுடைய மத நம்பிக்கை மாதிரி இந்த கரேஜ். கரேஜில் இன்னொரு எக்ஸாம்பிளாக மகாத்மா காந்தியை கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டோட விடுதலைக்காக எவ்வளவோ பாடுபட்டிருக்காருன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதில் அவருக்கு இருந்தது பொறுமையோடு சேர்ந்த கரேஜ். இவங்கள மாதிரி நம்மளும் எப்போவுமே கரேஜாக இருக்கணும். அதே போல் பொறுமையாகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். Thank you for watching and subscribe this video.